ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்டிருந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோலையும் முன்னாடி நடந்த குரூப் டி எக்ஸாமில் கேட்டிருந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா ஹேவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபாலோவிங் விச் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் எந்த சட்ட திருத்தத்தின்படி வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, 73வது சட்ட திருத்தம், அதாவது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, 1992 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதன்படி தான் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஷெட்யூலில் வந்து 11th ஷெட்யூலும் வந்து இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் மொத்தம் 29 மேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டி ஃப்ரம் அமாங் த ஃபாலோவிங் ஹூ ரிசீவ்டு த பத்மஸ்ரீ 2022 அவார்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு. அதாவது இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, 2022 விளையாட்டுத்துறை சார்பாக வந்து யார் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் யார் அப்படின்னா அவனி லெக்காரா. ஸோ இவங்க தான் வந்து என்னன்னா 2022 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. ஓகேங்களா? ஸோ 2020 டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து என்னன்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒலிம்பிக்கில் உமன்ஸில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வந்து இவங்க தாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து 2022 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தது, கோசிகுட் நேஷனல் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ். அதாவது கோசிகட் நேஷனல் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து பின்வரக்கூடியதில் எந்த மாநிலத்தில் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா இந்திரா காந்தி சாகர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கோதாவரி நதியோட துணை நதியா இருக்கக்கூடிய வெயின்கங்கா நதியில தான் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது அமைஞ்சிருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின், soil degradation is one of the major environmental problems being faced these days. A wide range of techniques to conserve soil are mentioned below. Select the incorrect option. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மண் அரிப்புங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பின்வரக்கூடிய விஷயங்கள்ல எது வந்து மண் அரிப்பை வந்து தடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து எது தவறா இருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கிராப் ரொட்டேஷனு, அதாவது வந்து பயிர் சுழற்சி முறை. ரெண்டாவது வந்து என்னன்னா டெரஸ் ஃபார்மிங்கு, அதாவது மாடி தோட்டத்தில் வந்து என்னன்னா பயிரிடுறது. மூணாவது வந்து என்னன்னா பிளான்டிங் ட்ரீஸ், மரம் நட்டு வைக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஓவர் கிரேசிங், அதாவது அதிகப்படியான மேய்ச்சல். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான மேய்ச்சல், ஆப்ஷன் டி ஓவர் கிரேசிங். அடுத்த கொஸ்டின், த மாங்கோ ஷவர்ஸ் phenomenon in India is related to which season. அதாவது மாஞ்சாரல் மலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இது பின்வரக்கூடிய 4 சீசன்ல வந்து எந்த சீசன்ல வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா சம்மர், அதாவது கோடை காலம்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த சம்மர்ல தான் வந்து என்னன்னா இந்த மாஞ்சாரல் மலை வந்து பெய்யும். இது குறிப்பா எங்க பெய்யும் அப்படின்னா இந்தியாவோட மேற்கு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல வந்து பெய்யுங்க. அது குறிப்பா வந்து என்னன்னா ஏப்ரல் மே அந்த டைம்ல தான் வந்து இந்த மழை வந்து பெய்யுங்க. ஸோ இதன் மூலியமா ஏன் இதுக்கு வந்து மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ இந்த மழை பெய்யறதுனால அந்த மாநிலங்களில் வந்து மாங்காய் வந்து நல்லா விளையும். ஸோ அது வந்து சீசன் வந்து மாங்காயோட விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மழை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த மலைக்கு வந்து என்னன்னா மேங்கோ ஷவர்ஸ், அதாவது மாஞ்சாரல் மலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், KK Venugopal, the 15th Attorney General of India, received the first extension in his tenure in which of the following years. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட தலைமை வழக்குரைஞர், அரசின் தலைமை வழக்குரைஞர் KK வேணுகோபாலோட பதவி வந்து முதல் முறையா எப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா
2020. மொத்தமா இவருக்கு வந்து என்னன்னா 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு வந்து 2020ல, ரெண்டாவது முறை எப்பனா இந்த 2021ல. ஓகேங்களா? மொத்தம் 2 தடவை இவரோட பதவி வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் வெங்கட்ரமணி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து என்னன்னா 2022ல வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் தான் வந்து என்னன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்காருங்க. அடுத்த கொஸ்டின். Sohan Singh Bakana. Sohan Singh Bakana was the first president of which organization founded by Indians in the United States in 1913? அதாவது சோகன் சிங் பக்னா அப்படிங்கிறவரு எந்த ஒரு அமைப்போட முதல் தலைவராக இருந்திருக்காரு? அந்த அமைப்பு இந்தியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில். எந்த வருஷம்னா 1913. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த கட்சியோட பேர் என்னன்னா காதர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காதர் கட்சிங்கிறது வந்து அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துல 1913ல வந்து என்னன்னா லாலா ஹர்தயாலும் இந்த சோகன் சிங் பக்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட மிக முக்கியமான இலக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் பெற்று தர்றது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து என்ன சுதந்திரம் பெற்று தர்றாங்க அப்படின்னா அமைதியான வழியில கிடையாது. ஓகேங்களா? ஸோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா வந்து என்னன்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் பெற்று தரணும் அப்படிங்கறதுக்காக அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வந்து என்னன்னா இந்த காதர் பார்ட்டி அப்படிங்கிறது. இதோட தலைவராக தான் வந்து சோகன் சிங் பக்னா வந்து இருந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டர்டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் இன் வின்டர்? அதாவது ஐசிடிஜெட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜோன் வந்துல வின்டர் சீசன்ல, அதாவது பனிக்காலத்துல வந்து அதோட டைரக்ஷன் திசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா தெற்கு நோக்கி இருக்கும். அதாவது சவுத்வர்டு டைரக்ஷன் வந்து எப்படி நோக்கி இருக்கும். இதே வந்து எனக்கு வந்து சம்மர் சீசன் அப்படின்னா நார்த் நோக்கி இருக்கும், அதாவது வடதிசை நோக்கி இருக்கும். அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டைரக்ட் டாக்ஸ் இன் இந்தியா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பின்வரக்கூடிய விஷயங்கள்ல எது வந்து இந்தியாவில் நேரடி வரி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து 2 விதமான வரி இருக்கு. ஒன்று வந்து நேரடி வரி, இன்னொன்று வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கல எது நாட் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா வந்து எக்ஸைஸ் டியூட்டி, தமிழில் வந்து கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாம் பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸாக இருக்கட்டும், கார்பரேட் டேக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா நேர்முக வரி அல்லது நேரடி வரின்னு சொல்லுவாங்க. இந்த கலால் வரி மட்டும்தான் வந்து என்னன்னா மறைமுக வரி. இப்போ வேற என்ன வரி இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம ஜெனரலா பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டியும் வந்து என்னன்னா ஒருவித மறைமுக வரி தாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராமினன்ட் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை 5.03% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் த 2011 சென்சஸ்? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மொழி 5.3% மக்களால் வந்து பேசப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா குஜராத்தி. ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் வந்து 5 மொழிகள்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹிந்தி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெங்காலி, மூன்றாவது மராத்தி, நாலாவது வந்து தெலுங்கு, ஸோ 5வது இடத்துல நம்மளோட தமிழ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 லாங்குவேஜ் தான் வந்து இந்தியாவில் அதிக மக்களால் வந்து பேசப்படுதுங்க. அடுத்த கேள்வி. இன் விச் இயர் வாஸ் த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்கார்பரேட்டட்? ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செயில்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எந்த வருஷம் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து 1973ங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெடா இருந்துச்சுங்க, ஹெச்எஸ்எல்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பன்னா 1954ல வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இது கூட செயிலை இணைச்சு 1973ல வந்து செயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருக்காங்க. அடுத்த கேள்வி. which of the following features says that people of India have a direct role in electing their representatives? அதாவது இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா பின்வரக்கூடிய எந்த சிறப்பு அம்சத்தின் மூலம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட பிரதிநிதிகளை வந்து என்னன்னா டைரக்டா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரெண்டாவது வந்து செக்யூலரிசம், மூணாவது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நாலாவது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதாவது பாராளுமன்ற முறை அரசாங்கம் சொல்லுவாங்க தமிழ்ல.
ஓகேங்களா. ஸோ இப்போ பாராளுமன்ற முறை அரசாங்கத்தில் எனக்கு வந்து ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்கும். இதில் வந்து லோக்சபான்னு சொல்லுவாங்க, அதாவது கீழவை. ஸோ இந்த கீழவைக்கு தான் வந்து என்னன்னா மக்களாகி நம்ம ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. டைரக்ட் எலெக்ஷன்ல, அதாவது மக்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் வந்து வைப்பாங்க. அதுக்கு வந்து என்னன்னா மக்கள் வந்து டைரக்டா போய் ஓட்டு போட்டு எனக்கு வந்து இவர் தான் வந்து எங்க தொகுதியோட எம்பியா வேணும், எங்களோட பிரதிநிதியா வேணும்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதுக்கு வழிவகை செய்யக்கூடியது வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம் அல்லது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், வாட் டஸ் த டேர்ம் உபா இன் த டேர்ம் உபனிஷாத் டினோட்? அதாவது உபநிடதம் அப்படிங்கிறதுல உபா அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உபா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும்னா நியர்னஸ். ஸோ நியர்னஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது இல்லைன்னா அருகில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஷட் அப்படிங்கிறது எஸ்ஹெச்ஏடி ஷட் அப்படின்னா என்னன்னா உட்கார்ந்து இருக்கிறது, அமர்ந்து இருக்கிறது, இல்லைன்னா சிட்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து வேதிக் பீரியட் பார்க்கும்போது வந்து என்னன்னா 4 வேதங்கள் படிப்போம், உபவேதங்கள் படிப்போம், உப அங்காஸ் படிப்போம். அதே மாதிரி வந்து என்னன்னா ஆரண்யங்கள் படிப்போம். அதே வகையில வந்து உபநிடதங்களும் பத்தி படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல இந்த உபநிடதம் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நேர்ல அருகில் அமர்ந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, which day of the calendar year is acknowledged as rare disease day? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ரேர் டிசீஸ் டே வந்து எப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பிப்ரவரி 28. ஸோ இது வந்து என்னன்னா எனக்கு வந்து மாறுங்க. எப்போ மாறும் அப்படின்னா எனக்கு ஜென்ரலாக வந்து இயரை வந்து ரெண்டா சொல்லுவாங்க. ஒன்று வந்து நார்மல் இயர், சாதாரண ஆண்டு. ஓகேங்களா. இன்னொன்று வந்து லீப் இயர்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பெல்லாம் வந்து லீப் இயர் வருதோ அப்பெல்லாம் வந்து எனக்கு Feb 29 வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே நார்மல் இயரா இருந்துச்சுன்னா பிப்ரவரி 28 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது லீப் இயருக்கும் நார்மல் இயருக்கும் இந்த டேட் மட்டும் மாறுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டி எக்ஸாம்ஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக போடுவோம். நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.